ஹாய், நான் மேகலா. 2024 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி குலதெய்வ வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் காலையில் 8:47 9:47 பூஜை பண்ணணும். இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஆவணி புதன்கிழமை, அதுவும் ஆவணி மாதத்தில் வர வளர்பிறை புதன்கிழமை, கூடவே உத்திர நட்சத்திரமும் வருது. கரணம் பவக்கரணம், யோகம் சாத்தியம். இந்த நாளில் சுபகாரியங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு தடையாக இருந்தால், திருமண தடை இருந்தால் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்யணும். இந்த நாளில் பூஜை செய்யும் பொழுது குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டுட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தட்டில் மண் வைக்கணும். மண் நம்ம வீட்டில் குலதெய்வ மண் இருந்துச்சுன்னா மண் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்தோட மண்ணை எடுத்து கல் நீக்கிட்டு அந்த தாம்பூலத்தட்டில் வைக்கணும். வைக்கும் பொழுது அந்த மண்ணில் கொஞ்சம் பன்னீர் கலந்து நம்ம பிள்ளையார் பிடிப்போம்ல, அதே மாதிரி பிள்ளையார் பிடித்த மாதிரி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பூ போட்டுக்கலாம். திருமணம் நடக்கிறதுக்காண்டி வேண்டுறதுனால 21 நாட்கள் இன்றையிலிருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்கிறதுக்கு தீபம் ஏற்றணும். தீபம் ஒரு மண்ணகல் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும். குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் நடக்கிறதுக்காண்டி வேண்டிட்டு குலதெய்வம் பெயர் தெரிஞ்சால் குலதெய்வ பெயரை 1008 தடவை சொல்லி வழிபாடு செய்யணும். பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லி 1008 தடவை சொல்லணும். 21 நாட்களுமே சொல்லணும். குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுக்கணும். திருமணம் கூடி வர்றதுக்காண்டி வேண்டுதல் வைக்கும்போது குலதெய்வத்துக்கு திருமாங்கல்யம் சாத்துவதாக வேண்டிக்கணும். பெண் கடவுளாக இருந்தால் பெண் கடவுளுக்கு சாத்தலாம். ஆண் கடவுளாக இருந்தால் ஆண் கடவுளின் மனைவிக்கு மாங்கல்யம் சாத்துறதா வேண்டிக்கணும். நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போதோ இல்லை திருமணம் நடந்ததுக்கு அப்புறமோ நம்ம குலதெய்வத்துக்கு போகிறதா இருந்தால் குலதெய்வத்துக்கு திருமாங்கல்யம் சாத்துறதுக்கு என்னெல்லாம் திருமாங்கல்யம் செட்டு வாங்கி அம்மனுக்கு திருமாங்கல்யம் சாத்திட்டு, கோவிலுக்கு வர்றவங்களுக்கும் திருமாங்கல்யம் செட்டு ஒரு செட்டு வாங்கி கொடுக்கலாம். இந்த பூஜையை தொடர்ந்து 21 நாள் நம்ம வீட்டில் செய்யணும். செஞ்சால் திருமணம் கூடி வரும். எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.